இப்போ 3 இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அமெரிக்காவின் மிசைல் தாக்குதலில். இப்போ ஈரான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவோட இந்த 3 இந்தியர்களை கொன்னதுக்கு. ஆனால் நம்ம நாட்டு சைட்லேருந்து எதுவுமே வரல. ஈரான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் வந்து அவங்களோட ப்ரெஸ் டிவி மூலியமாக ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க, இந்தியர்கள் வந்து எங்கள் பக்கமா அப்படின்ற மாதிரி. பெரும்பாலான இந்தியர்கள் வந்து ஈரான் பக்கம் ஓட்டு போட்டாங்க. அதை எடுத்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, இந்தியர்கள் எங்கள் பக்கம், ஆனால் இந்தியாவை ஆள்றவங்க வந்து எங்கள் பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? இப்போ ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்ட கமேனி அவருடைய ஆர்ஜின் வந்து இந்தியா. அது பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவருடைய ஆர்ஜின் வந்து காஷ்மீரை சேர்ந்தவர். அவர் வரும்போது இந்தியா வந்து போய் சொல்லிட்டு போனார், இந்தியா வந்து என்னுடைய தாய்நாடு, அது எனக்கு ஆர்ஜின். அவங்க ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் இருந்தவங்க. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை ஆட்கள்லாம் இந்தியா மேலே வந்து ஒரு 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 மாதிரி சாஃப்ட் கார்னர்ல இருப்பாங்க. இப்போ ஹார்மோஸ் பிளாக் பண்ணுற அவன் இந்தியாவுக்கு சேர்த்து பிளாக் பண்ணால் நம்ம நாட்டில் இன்னைக்கு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுருக்கும். அவன் இந்தியாவோட நட்புறவை மெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இது காமனியோட இது ஒரு இது நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இந்திரா காந்தி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபாரின் பாலிசியை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது பெட்ரோல் வாங்குறதுக்காக ஈரான், ஈராக் இந்த மாதிரியான மிடில் ஈஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆயுதம், பொருளாதாரம் அந்த மாதிரி விஷயத்தை ரஷ்யாவோட மெயின்டைன் பண்ணாங்க. அமெரிக்காவோட ஒரு மாதிரி சாஃப்டாக தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போக மாட்டாங்க. அப்போ இந்த ஃபாரின் பாலிசியை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணது வந்து இந்தியாவில் இந்திரா காந்தி தான். அதனால தான் வந்து இந்திரா காந்தி காலகட்டங்களில் இருந்த க்ரோத் இப்போ அப்படியே கட் ஆகிட்டே வருது. 12 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு பிராட் மைண்டாக இல்லாமல் அதை வந்து வேற ஒரு குவிஷியலாக பார்க்குறது, ஒரு கேஸ்ட், ரிலீஜன் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது, முடிவுகளை தப்பாக எடுக்குது. நம்ம ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டு நமக்கு குறைந்த விலையை கொடுத்துட்டு இருந்தான். திடீர்னு அமெரிக்கா போனோன்னு இவனை கடைசியில் பண்ணிட்டு அங்கே போனோடனே அவன்கிட்ட பெட்ரோல் இல்லை, திருப்பி இங்கே வந்து என்ன பண்ணுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த தடுமாற்றம் இருக்குல்ல, அதுவே பெரிய குழப்பம். அதனால என்னன்னா அந்த மக்கள் தெளிவாக புரிஞ்சுட்டாங்க, இந்தியன்ஸ் வந்து நம்மளோட ஆள் தான், நம்மளோட தான் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து நமக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக டெக்ளேர் பண்ணுறாங்க.